guys, இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அந்த மாலில் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதாவது அந்த ஜின் இருக்காளே அவளை பார்த்தீங்கன்னா இந்த மாலுக்கான பிராண்ட் அம்பாசிடராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு ப்ரெஸ் மீடியா மெம்பர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவள் நேமை சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டுருக்கா. வரும்போது நம்ம ஹீரோட ஃபீஸை பார்ப்பா. பட் ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக தான் இருப்பார். அவளை பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டார் நம்ம ஹீரோ. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கியூ செயலி இருக்காங்களே அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்டோட மால் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை அட்டன் பண்ண வந்திருக்காங்க. அந்த ஜீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார்மலாக வந்துட்டு இதுமாதிரி நான் வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஸ் மீடியா மெம்பர்ஸ் முன்னாடி சொல்லிட்டு சைன்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே சைன் பண்ணி முடிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில ப்ரெஸ் மீடியா மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜீன் கிட்ட. இதுமாரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைனாக்காக வின் பண்ணி வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப உங்கள் கண்ட்ரிக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்துட்டு நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு என்னோடய லைஃபையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்னோடய ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திரும்ப வந்ததுக்கு காரணம் நான் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த என்னோடய லைஃப்பை வந்துட்டு திரும்ப வந்து மீட்டுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜின் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மீன் பண்ணி தான் சொல்கிறா. பட் ஆனால் நம்ம ஹீரோ வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா சில ப்ரெஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பையனை சின்சியரா. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. மேபி அந்த பையனை பற்றி தான் பேசுகிறாங்க போல், அவங்க வீட்டை லைஃப்பை பிடிக்கிறத பற்றி பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில மெம்பர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே காதில் வாங்குறாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜின் வந்துட்டு வெளியில் வந்துடுறா. நம்ம ஹீரோவுமே வராரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வெளியில் அழைச்சிட்டு வராரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இவங்க வெளியில் ஃப்ரீயாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜின்னோட ஃபேனு. அதனால் அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னுமே சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ கையில் அவங்க ஃபோனை கொடுத்து இதுமாரி ஃபோட்டோ எடுங்க, நிறைய ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போய் இழிச்சிக்கிட்டு அந்த ஜின் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க. அந்த ஜின்னுமே பார்க்குறேன், என்னடா அது நம்ம கையில் ஃபோனை கொடுத்து இவ பாட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்காளே, யாராக இருக்கும் இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் யோசிக்கிறா. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை. உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும், நான் போயிட்டு சேனை வந்துட்டு ஸ்கூலில் போய் மீட் பண்ணி பேசினேன், அவனுக்கு என்னை யார் என்னன்னே அடையாளம் தெரியல, அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், சேனை பற்றியும் என்னை பற்றியும் உங்ககிட்ட பேசணும், நம்ம லைஃப்பை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவள் சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அப்படியே மூஞ்செல்லாம் செத்து போயிடும். ஐயோ யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பதட்டப்படுவாங்க. அவள் வேற ஒரு கட்டத்தில் கைப்பிடிச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறா. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அப்படியே ஜெல்லஸ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோட கையை அவங்க இறுக்கமாக பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி சாரி, நான் தான் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு என்னை பற்றின இன்ட்ரோ உங்ககிட்ட கொடுத்துருக்கணும், என்னோட பேர் வந்து கியூ செயலி, நான் வந்துட்டு மிஸ்டர் சாங்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன உன்னோட ஒய்ஃபா, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, சாங் என்ன சொல்கிற, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பா. ஆமாம் இவ தான் என்னோட ஒய்ஃப், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே நம்ம ஹீரோயினோட கையை கோத்துக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. அவன் அப்படியே வாயை பொழந்துட்டு இருப்பான். அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சா, ஏன் கல்யாணம் ஆச்சு உனக்கு, எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் எங்களுக்கு சடனாக மேரேஜ் ஆகிடுச்சு, நிறைய பேர் எங்களால் இன்வைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதுக்கான பதில் சொல்ல மாட்டார். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு தனியாக வந்துடுறாரு. செல்லக்குட்டி உனக்கு பசிக்குதா, உனக்கு எங்கேயாவது சாப்பாடு வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அடிச்சுட்டு தனியாக வந்துடுறாரு. இதுமாரி வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு கூட நம்ம ஹீரோயின் ஏறிடுறாங்க. ஆனால் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஜின் யாராக இருக்கும், மிஸ் பண்ணுறேன்லாம் சொன்னாலே, சேனை போய் பார்த்துருக்கா அப்படின்னா வந்துட்டு சேனோட உண்மையான அந்த பயாலஜிக்கல் மதர் இவங்கள தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மைண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 1000 கொஷின்ஸ் ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவர் பேந்த முடிச்சுட்டு நிற்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு ரூபியை மீட் பண்ணி பேசலான் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்துட்டு அவளை வந்துட்டு மீட் பண்ணி பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்னடா சொல்லி சமாளிக்கிறது இவகிட்ட அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிடுவார். நம்ம ஹீரோயினுமே ரூபிக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், சீக்கிரமாக வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதனாலும் ரூபி கிட்ட தானே ஷேர் பண்ணுவாங்க. அதனால அவங்க ரூபியை வந்து வர சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா வென், அவனுக்கு வந்து கால் பண்ணி மச்சான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு வென்னுக்கு கால் பண்ணிடுறாரு. ரூபி வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு என்னடி ஆச்சு, ரொம்பவே ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கே, ஏதாவது ப்ராப்ளமா, உனக்கும் உன் ஹஸ்பண்ட் சாங்குக்கும் ஏதாவது பிரச்சனையா, என்னன்னு சொல்லு,
உனக்கு எதுனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பேசிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக தயங்கிக்கிட்டே, இல்லடி எனக்கு தெரிஞ்சு சேனோட பயாலஜிக்கல் மதர் வந்துட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுடி அப்படின்னு சொல்லி ரூபி கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுமாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இது மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசினா, கையை பிடிச்சி பேசினா, சேனல்லாம் போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறா. எனக்கு புரியல, மேபி வந்துட்டு அவள் தான் வந்து சேனோட பயாலஜிக்கல் மதராக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரூபி பார்த்தீங்கன்னா, சரி நீ இதை உன் ஹஸ்பண்ட் கிட்டேயே கேட்கலாமே, யார் இவங்கன்னு கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரூபி வந்து கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நானும் அதான் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு, சரின்னு சொல்லி தான் கிளம்பி உன்னை மீட் பண்ண வந்துட்டேன், அவர்கிட்ட நான் பேசணும், பட் ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சொல்கிறாங்க, அந்த ஜின் தான். அப்படிங்கும்போது எது அந்த ஸ்னூக்கர் கேம் வின் பண்ணிட்டு வந்தாங்களே அவங்களா அப்படின்னு சொல்லி ரூபி ஷாக் ஆகிடுச்சுருப்பான். இதே டைமில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வரும். யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன உன்னோட பாஸோட நம்பரை கூட நீ சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் இருக்கா இல்லையா, அவள் தான் திமிரா பேசிகிட்டு இருக்கா. இது பிரசிடென்ட் டாங் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்கிட்ட நான் பேசணும், உன் ஹஸ்பண்டை பற்றியும் அந்த ஜின்னை பற்றியும் பேசணும், நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நானே டேரெக்டாக வரேன், உன்கிட்ட அவங்க 2 பேரை பற்றின விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் வந்து சொல்லிட்டு லொக்கேஷனை சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இதே டைமில் நம்ம ஹீரோ அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வேணி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாரு, இதுமாரி ஆயிடுச்சுடா, இதுமாரி கியூ செயலி முன்னாடி அவள் என் கையை பிடிச்சலாம் பேச ஆரம்பிச்சிட்டா, மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, சேனை பற்றி கூட பேச ஆரம்பிச்சா, எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் கியூ செயலி வந்துட்டு அந்த ஜின்னை வந்துட்டு சேனோட பயாலஜிக்கல் மதராக நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், பட் ஆனால் அவள் என்கிட்ட அதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லைடா, காரில் ஹாப்பியாக வெளியில் போய் சாப்பிட்லான்னு போனோம், பட் ஆனால் வந்துட்டு அவள் வந்துட்டு அப்படியே நான் அவாய்ட் பண்ணிட்டா, ரூபியை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, எனக்கு எப்படி அவளை இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இந்த வேன் பையன் என்ன சொல்கிறான்னா, நீ எல்லா உண்மையும் சொல்லிடு மச்சான், உன்னோட பாஸ்ட்டில் நடந்ததை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வேன் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்துட்டு அண்ணி புரிஞ்சுப்பாங்க, நீ வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி தான் வேன் சொல்லிட்டு இருக்கான். பதிலுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஓகேடா நான் என்ன பாஸ்ட்டில் அவளை லவ் பண்ண, அவ்வளோதான், 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், இதை சொல்லிடலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் அடுத்ததான் என்ன கொஸ்டின் கேட்பானா, அப்படின்னா உண்மையான பயாலஜிக்கல் மதர் யார், அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்பாளே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே இந்த டாங் இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா எப்பவும் இருக்கிற அவளோட ஆட்டிடியூட் அப்படியே திமிரா வந்துட்டு உட்காடுறா. உட்காந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க தான் ரூபி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இதுமாரி இவங்க தாண்டி பிரசிடென்ட் டாங், இவங்க கிட்ட தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட பாஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ரூபி கிட்டே இன்ட்ரோ கொடுக்குறா. அதேமாதிரி ரூபியை பற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டாங் கிட்டே இன்ட்ரோ கொடுக்குறா. அந்த டாங் பார்த்தீங்கன்னா ஓவராக திமிரா பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. உடனே வந்துட்டு டாங்கும் சொல்ல ஆரம்பிப்பான், அந்த ஜின் வேறு யாரும் இல்லை, இதுமாரி வந்துட்டு சாங்கோட ஃபர்ஸ்ட் லவ் அவள் தான், அவள் வந்து ஹை ஸ்கூல்லேருந்தே 2 பேரும் ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லப்போனால் ஒன்றை மாதிரி தான் அவளோட பேக்ரவுண்டும், அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்தளவு பெருசு கிடையாது அப்படின்னு அந்த டாங் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ரூபி இருக்கா இல்லையா, அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துடுது. என்ன என் ஃப்ரெண்டுக்கு என்ன, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட ஆரம்பிப்பா. அடியே சும்மா ரெடி, இப்போ தான் அவள் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கா, என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தான் நம்ம ரூபி அமைக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டாங் வந்து எகெயின் பேச ஆரம்பிக்கிறா. அவள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சாங்கோட ஃபேமிலியில் வந்துட்டு அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சின்சியராக இருக்கிறதால சாங்கோட ஃபேமிலியில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜே நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அவள் சடனாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு அம்போன்னு சாங்கை விட்டுட்டு அவளோட கெரியர் தான் முக்கியம், ட்ரீம் தான் முக்கியம், ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராடுக்கு போயிட்டா, அப்படியே சாங்கை விட்டுட்டு போயிட்டான். அவன் ரொம்ப ரொம்ப உடஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவனோட லைஃப்பில் பொண்ணுங்களுக்கு இடமே இல்லாமல் இருந்துச்சு. அவன் மேரேஜே பண்ணிக்கவே இல்லை, மேரேஜ் பண்ணுறதை பற்றி அவன் பேசவும் மாட்டான், யோசிக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அப்போ பயாலஜிக்கல் மதர் அவங்க கிடையாதா அப்படின்னு சொல்லி. கிடையவே கிடையாது, சான்சானோட பயாலஜிக்கல் மதர் அவள் கிடையாது அப்படிங்கிறத மட்டும்தான் டாங் சொல்கிறா. பட் ஆனால் வேறு யார் அப்படிங்கிறத பற்றிலாம் அவள் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாங் பார்த்தீங்கன்னா அது வார்ன் பண்ணுறா, நீ அவகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்போ எனக்கு தெரிஞ்சு அவள் வந்திருக்கா அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு உன்கிட்டேருந்து சாங்கை பிரிக்கிறதுக்காக இருக்கலாம், சாங்கை திரும்பவும் வந்துட்டு ஏமாற விட்டுறாத, அவள் அப்படியே க்யூட்டாக அப்பாவித்தனமாக இருக்கிற மாதிரி நடிப்பா, அவளை நீ நம்பிடாத, அவள் என்ன சொன்னாலும் சரி நீ நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்கா. இதை நம்ம ரூபியுமே நோட் பண்ணுறா. என்னடா அது இந்த டாங் எப்போவுமே நம்ம கியூ செயலிக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பா, இப்போ என்னென்ன அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்து ஷாக்காக பார்த்துட்ருக்கா. அடுத்ததாக
பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ட்ரோலே இல்லாமல் இங்கே நம்ம ஹீரோவும் நம்ம வெண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்துட்டு அவள் அதை மாதிரி கொஷின் கேட்பா. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. அடுத்த டைம் நான் அவளை பார்க்கும்போது இது மாதிரி ஜின் யார் அப்படிங்கிறதையும் கேட்பா, பயாலஜிக்கல் மதர் யார் அப்படிங்கிறதையும் கேட்பா. எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ஆக்வர்டான சுச்சுவேஷனாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருப்பார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கால் வரும். என்னடா கால் வருது, கியூசேரிக்கிட்டே இருந்தால் கால் வருது அப்படின்னு சொன்னதும் சரி அட்டன் பண்ணி பேச மச்சான் அப்படின்னு சொல்லி வெண்ணுமே சொல்லுவான். அட்டன் பண்ணால் நம்ம ஹீரோயினா அப்புறம் ரூபி அப்புறம் டாங் இவங்க 3 பேரை ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாரில் இருக்கிற வெயிட்டர்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு 3 லேடிஸ் இருக்காங்க, உங்கள் ஒய்ஃபும் அதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஃபோனில் அதை எடுத்து தான் கால் பண்ணியிருக்கேன். இதுமாரி அவங்க ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு கிளம்ப மாட்டாங்க, தயவு செஞ்சு அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு வெயிட்டர்ஸ் தான் கால் பண்ணி சொல்கிறாங்க. என்னது 3 லேடிஸா, எனக்கு தெரியும் கியூசேலி வந்துட்டு ரூபியை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனால். ஆனால் வெயிட்ரஸ் இப்போ பேசும்போது 3 லேடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த 3ஆவது பொண்ணு யாராக இருக்கும்? சரி நீ ஒன்று பண்ணு மச்சான், என் அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனையும் கால் பண்ணி அந்த பாருக்கு வர சொல்லிவிடு. ஏன்னா அந்த 3ஆவது பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணை அவன் தான் போய் வீட்டில் விடணும், அதனால அவனையும் வர சொல்லு, நம்ம 3 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே டாங் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. என்னடா அது இதுங்க 3 எப்படி வந்து ஒன்று சேர்ந்துச்சுங்க, அதுவும் டாங் வந்துட்டு எப்படி ஒன்று சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. வெண்ணெல்லாம் ரொம்பவே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்பவே மட்டையாகி அப்படியே சோகப்பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. 3 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை போயிட்டு தூக்கலான்னு பார்த்தா அவங்க அந்த புலம்பிட்டு நம்ம ஹீரோவையும் தள்ளி விட்டுறாங்க. என் வாழ்க்கை இப்போ தான் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் இப்போ வீணாக போக போகுது அப்படி இப்படி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் இந்த வெண்பாயை போயிட்டு செல்லுக்கிட்டு இங்கே பாரு யார் வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி கிட்டே பேச போவான். ஆனால் நம்ம ரூபி தான் அடவடியான ஆளாச்சு, வெண்ணோட முடியை பிடிச்சி அடின்னு அடிச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியில் அந்த பக்கமாக தள்ளி விட்டுருவா ரூபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படியாவது இவங்க 3 பேரையும் நம்ம தான் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டாங் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே உனக்கு எவ்வளோ தைரியம், பிரசிடென்ட் டாங்னு சொல்லாமல் டாங் நீ என்னோட சிங்கிள் நேமை சொல்கிறியா, உனக்கு எம்மா தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா இந்த டாங் வந்து கத்தி திட்டிகிட்டு இருப்பா. திட்டிட்டு இங்கே பாருப்பா நம்மளை யாருமே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது 3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ குடிச்சிட்டு 3மே வந்துட்டு கோரஸ் அப்படியே வந்து அழுதுட்ருக்கோங்க, கட்டி பிடிச்சிட்டு ஒப்பாரி வச்சுட்ருக்கோங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் ஒருத்தங்களா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கியூசையில் வந்துட்டு பத்திரமா அழிச்சிட்டு வந்து காரில் உட்கார வச்சுருவார். பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வென் வந்துட்டு நம்ம ரூபி அழிச்சிட்டு வந்துடுவான். அதுமாதிரி நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு டாங் அழிச்சிட்டு போய் டாங்கோட வீட்டில் விடுறதுக்காக அழிச்சிட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட புலம்பிகிட்டே இருப்பாங்க. நீ யார், நீ சொல்லியிருக்கணும், உன்கிட்டேருந்து பதில் ஏதாவது வரும்னு நான் நினச்சேன், ஆனால் நீ எதுவுமே சொல்லவே இல்லையே, உனக்கு என்ன தானே பிடிக்கும்னு சொன்னேன், பட் ஆனால் உனக்கு லவ்லாம் இருந்திருக்கா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. இதே டைமில் அந்த டியான் இருக்கான் இல்லையா அவனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஒரு ரிங் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் போல், அந்த பொண்ணு வந்துட்டு ஆசையாக இவனுக்கு போட்டு விட்டு ரிங்கு, அந்த பொண்ணுமே அதே மாதிரி ரிங் கப்பல் ரிங் போட்டிருக்கா. அவள் வந்து போட்டு விட்டு அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா இவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பழைய ஃப்ளாஷ்பேக்கில் நடந்திருக்கும் போல், அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். அந்த ரிங்கை பார்த்துட்டு ஃபீல் பண்ணவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் இருக்காளே அவளுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு நாளைக்கு இதுமாதிரி நீங்கள் மாலின் மாலுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்ன ரகலை கட்ட போகிறானோ தெரியல இவன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்பவே லேட்டாக தான் நைட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு டைம் ஆகிடுச்சுன்னா அவர் ஆஃபீஸ்க்குலாம் கிளம்பி உட்காந்துருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் கண்ணையே திறக்கலை. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மார்னிங் கிஸ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் வந்துடுது. உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது இதுமாரி மொபைலில். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே கண்ணை திறந்துட்டு பொறுமையாக அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நேற்று இது 3 குடிச்சதுவோ இல்லையா, இதுங்க 3 பார்த்தீங்கன்னா வந்து குடிக்குடின்னு குடிச்சிட்டு குரூப்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்குதுவோ இதுவோ 3 சேர்ந்துக்கிட்டு குரூப்பில் தான் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ 3 பேருமே வந்துட்டு சேட் பண்ணிக்கிறாங்க. இதுமாரி வந்துட்டு நைட்டு நம்ம வந்துட்டு அங்கே தானே இருந்தோம், எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தோம், யார் நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் சேட் பண்ணிக்கிறாங்க. டாங்குக்கு ஒன்றுமே புரியல, எப்படி நான் இங்கே வந்தேன் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி டாங் உடம்பி எழுந்திருக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாங்கோட வீட்டு வேலைக்கார பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேடம் இந்தாங்க, நேற்று நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க, இதேமாரி வந்துட்டு சாங்கோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா மிஸ்டர் ஹீ இருக்கார் இல்லையா, அவர் தான் உங்களை அழைச்சிட்டு வந்தார், என்னையும் வந்துட்டு இங்கே வர சொன்னார், உங்களை பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஓ அவனா சரி அப்படின்னு சொல்லிட்டு டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒர்க்கர் கொடுத்த அந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கா. இந்த டைமில் நம்ம ரூபி யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம், யார் நம்மளை அழைச்சிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவளுக்கு சுத்தமாக ஞாபகத்துக்கே வரலை. வெண்ணா அழைச்சிட்டு வந்தது ரூபிக்கு சுத்தமாகவே தெரியல. சரி ஓகே நம்ம தான் தைரியசாலியாச்சு, நம்ம தனியாக வந்துட்டு ஓனாக தான் வீட்டுக்கு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ரூபி நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே ஒன்றுமே புரியல. சரி ஓகே நம்ம தனியாக வந்திருப்போம் போல், நம்மளே வந்துட்டு வந்திருப்போம் போல் வீட்டுக்கு தனியாகவே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த டைமில்
பார்த்தீங்கன்னா அந்த டாங் வந்துட்டு குரூப்பில் மெசேஜ் பண்ணுறா, ஹே இன்னைக்கு தான் நீ வந்துட்டு டிசைனராக வந்துட்டு ஃபஸ்ட் டே ஒர்க், உனக்கு ஃபர்ஸ்ட் டேவே நீ உன்னோட வேலையில் சொதப்பண்ண லேட்டாக வந்த அப்படின்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு சேட் பண்ணுறா. உடனே வந்துட்டு ரூபி வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கா, ஹே என்ன என் ஃப்ரெண்டையே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியூசேலி உடனே இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்கு இந்த டியான் இருக்கான் இல்லையா, அவன் வந்திருக்கான். வந்தவன் பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஜின் மேடமை மீட் பண்ணி பேசணும், அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கா, மேபி கான்ட்ராக்டை பற்றி இருக்கும் போல், நீங்கள் போய்ட்டு அவங்கள மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னை போயிட்டு மீட் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ எதுக்காக நான் மீட் பண்ணணும், என்னோட அசிஸ்டன்ட் மீட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். இல்லை நீங்கள் தான் மீட் பண்ணி ஆகணும், அவங்க வெயிட் பண்ணுறாங்க உங்களுக்காக ஆல்ரெடி வந்துட்டு அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மீட்டிங் ரூமுக்கு போயிட்டு பார்ப்பாரு அந்த ஜின்னை போயிட்டு. அந்த டியான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ உள்ளே விட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியில் போயிடுவான். உள்ளே வந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜின் கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதாவது கான்ட்ராக்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்லை என்ன உங்களுக்கு வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவதுனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு கான்ட்ராக்டை பற்றி இல்லை, நான் வந்து பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறேன், நம்மளை பற்றி பேசணும், நம்ம சான்சானை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். இல்லை என்னால் இந்த டயத்தில் இது மாதிரி என்னால் பிஸ்னஸ் பற்றி தான் பேச முடியும், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் வேறு இதை பற்றியும் பேச விரும்பலை நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணுவார். ஆனால் அவள் விடவே மாட்டா, 2 minutes ஜஸ்ட் 2 minutes மட்டும் என்கிட்ட பேசு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே உட்காந்துருவார். சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு ஞாபகம் இல்லையா நம்ம 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணுறோம், எவ்வளோ சின்சியராக எப்படிலாம் லவ் பண்ணோம், ஸ்கூல் டேஸ் காலேஜ் கிட்டத்தட்ட 10 வருஷம் நம்ம 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, எப்படி நீ சடனாக மேரேஜ் பண்ணுன, யாராவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லைனா எப்படி, எனக்கு புரியவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும் நீ அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நம்பி யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், என்னமோ நடந்திருக்கு, எப்படி நீ சடனாக மேரேஜ் பண்ணுன, எனக்கு தெரிஞ்சு நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு நான் நினச்சேன், நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நினச்சேன், அதனால தான் நான் உன்னை இப்படி விட்டுட்டு போனேன், ஆனால் நீ எனக்காக வெயிட் பண்ணலை, எப்படி நீ கல்யாணம் பண்ணின அப்படின்னு சொல்லி தான் அவள் கேட்டுட்டு இருக்கா. ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் எப்படி வெயிட் பண்ண முடியும், என்னோட லைஃப்பை தான் என்னால் பார்க்க முடியும், என்னோட பிஸ்னஸ் என்னோட லைஃப் என்னோட ஃபேமிலியை தான் என்னால் பார்க்க முடியும், உங்களுக்காகவேலாம் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு என் ஒய்ஃபை ரொம்ப பிடிச்சி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்கள இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு சும்மா இல்லாமல் நேராக தாத்தாவை போயிட்டு மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கே போயிடுறா. நம்ம தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்முலா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா நல்லா இருக்கியா, பார்த்தே உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, இதுமாரி நீ வந்துட்டு வீண் பண்ணிட்டு வந்தது இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா, இதுமாரி நம்ம கண்ட்ரிக்காக வீண் பண்ணிட்டு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம், நான் கூட உன்னை பற்றின நியூஸ்லாம் அப்பப்போ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு வந்துட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. ஓ சரிம்மா தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே ஃபார்முலா தான் பேசுகிறாரு. தாத்தா எப்படி தாத்தா சாங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணினீங்க, நான் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல நாங்கள் 2 பேரும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணோன்னு சொல்லிட்டு, எதனால் சாங்குக்கு சடனாக கல்யாணம் பண்ணினீங்க, சாங் கிட்ட நான் கேட்டேன், அதுக்கான சரியான பதில் அவன் கொடுக்கல, நாங்கள் 2 பேர் 10 வருஷமாக லவ் பண்ணோம், பட் ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சாங் வந்துட்டு இதுமாரி ஒரு பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் என்ன தான் நினச்சிட்டு இருந்திருப்பான்னு தான் நான் நினச்சேன், எப்படி தாத்தா சீக்கிரமாக கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதில் சொல்கிறாரு. இல்லைம்மா அவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், காதல் யாருக்கு எப்போ யார் மேலே வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, நீ 10 வருஷமாக லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டான், ஆனால் அந்த பொண்ணை அவன் கொஞ்ச நாள் தான் மீட் பண்ணனா, ஆனால் வந்துட்டு அதில் உண்மையான லவ் இருந்திருக்கு, அவன் கல்யாணமே பண்ணிட்டான், அவனோட விருப்பம் தாம்மா என்னோட விருப்பம், ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு கியூசேலி, அவள் சாங்குக்காகவும் இந்த ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காகவும் நிறையவே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்கிறாரு. இதுமாரி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கியூசேலி இல்லை கல்யாணம் பண்ணது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் தாத்தா பேசுகிறாரு. சரிம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நீ வந்துட்டு கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே போயிடுறாரு. இந்த ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோகமாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா, என்னடா பண்ணுறது, தாத்தாவுமே இப்படி பேசுகிறாரு, இப்படி கொடுத்து பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு, அந்த ஃபேமிலி ஃபோட்டோ கூட இருக்கும், அதையும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இன்றைக்கி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே, இது மாதிரி டிசைனராக வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ரூமு கிச்சனு எல்லாமே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்த்து மிரண்டுடுவாங்க நம்ம ஹீரோயின், வாவ் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவில் உட்காந்து பார்க்குறது, சேரில் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் கிச்சனுக்கெலாம் போயிட்டு பார்க்குறது, இதுமாரி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ், அதாவது ஒரு நோட் வந்து இந்த டாங் வந்துட்டு ஒட்டி வச்சுருப்பா, இங்கே பாரு நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒழுங்காக விளையாடிட்டு இல்லாமல் ஒழுங்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறைக்கிற மாதிரி பொம்மைலாம் வரைஞ்சி வச்சுருப்பா. இத்தனை நாள் டாங்கை வந்துட்டு டெரராக பார்த்துட்டு இப்படிலாம் டாங் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அந்த ஜின் தான் கால் பண்ணியிருக்கா, உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது.